நான் வந்து பவித்ரா உமா மைஷன் ஃப்ரம் குவைத். நாங்களாம் குவைத்தில் எல்லாருமே பிரம்மாண்டமாக கொலு வைப்போம். அதில் எங்களுக்கு முன் உதாரணமாக யார் அப்படின்னா ஒரு சில பெரியவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம துர்கா ஆண்டி, அசோக் குமார் அங்கிள் கேட்கவே வேண்டாம். அவங்க வீட்டு கொலுவை ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமாதமாக வைப்பாங்க. அதாவது அவங்க வைக்கிறத பார்த்து நம்ம ஜூனியர்ஸ்க்கு என்ன தோணும், நம்மளும் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு கியூரியஸ் ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க வைப்பாங்க. அந்த அங்கிளும் ஆண்டி எப்படின்னா ஏஜஸ் ஜஸ்ட் நம்பர், பார்த்தா ரொம்ப யங் கப்புள்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அது கப்புள்ஸு அப்படின்னு மேம்போக்குக்கு சொல்லலை. அவங்க எப்படின்னா அந்த ஆக்டிவ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து அப்படியே வைக்கிறது. ரெண்டு பேரும் ஈக்குவலாக நான் நீனு போட்டி போட்டுட்டு அந்த அளவுக்கு அழகாக வைப்பாங்க ரெண்டு பேரும். அங்கிள் எப்படின்னா ஆர்ட், அவர் ரொம்ப திறமையானவர். அவர் ஆர்ட்னா டிராயிங் பண்ணுறதாட்டும் பெயிண்ட் பண்ணுறதாட்டும் அந்த பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அதில் உன்னிப்பாக கவனித்து ஸ்ரத்தையாக பண்ணுவார். ஆண்டி இந்த கொலு வைக்கிறது அப்படி பார்த்து பார்த்து வைப்பாங்க பிரம்மாண்டமாக. குக்கிங்கு அப்படி எக்ஸ்பர்ட் அவங்க. இது மட்டும் இல்லை, அவங்க குக்கிங் ஆர்ட்டில் அவங்க எக்ஸ்பர்ட்டு. அவர் வந்து ஆர்ட்னா டிராயிங், பெயிண்டிங், ஹேண்ட் கிராஃப்ட்ஸு அதிலெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் ஏ நம்பர். அந்த அங்கிளை பார்த்தீங்கன்னா இன்னுமே எங்கள் கப்புள்ஸாக இருப்பாங்க அங்கிள் ஆண்டி. அவங்கள பார்த்து தான் நாங்கள் குவைத்தில் ஆரம்பித்ததே இனிஷியேட்டிவாக. அதாவது அவங்கள பார்த்து தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளும் வைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி வைக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு 25 வருஷத்துக்கு நானும் எங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா நிறைய பேர் வைக்கிறோம். அதனால் அதை தான் சொல்லிக்கிறேன். இது பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக. இது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த அங்கிள் பண்ண பெயிண்டிங், அதுக்கு பின்னாடி சீரியல் செட்டு கிரியேட்டிவாக ஒட்டி இப்போ அந்த பில்டிங்லேயே லைட் எரியிற மாதிரி செட் பண்ணியிருக்காரு பாருங்க. மைசூர் பேலஸ். இது ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருந்தால் தான் இப்படிலாம் பண்ண முடியும். நம்ம ஏதோ ஒரு சீரியல் செட்டை எப்படியோ போடுவோம், ஆனால் அது இப்படி தான் போடணும்னு கிரியேட்டிவ் மைண்டில் அவர் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஆண்டி இந்த மாதிரி அலங்காரம் வந்து ஆண்டியோட கிரியேட்டிவ். இப்படி பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாரி மாற்றுறது, அதுக்கு ஜுவல்லரி மாற்றுறது, கோவில் விக்கிரகத்துக்கு மாதிரி அந்த ஆண்டி அதில் கலை தேர்ந்தவங்க. அங்கிள் வந்து இந்த மாதிரி ஆர்ட்டாக டெக்கரேட்டிவ் விஷயத்தில் அவர் திறமை வாய்ந்தவர் அவர். ஸோ ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு செய்கிறாங்க. இதை பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு. துணி ஸ்டாண்டை இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர், சொல்லவே வார்த்தை இல்லை.